சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. 3-in-1 சீனியர் லிவிங் அபார்ட்மெண்டா. 1 சீனியர் சிட்டிசன்கான பெர்ஃபெக்ட் சீனியர் லிவிங். நம்பர் 2 ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் பிக் அப்ரிசியேஷன். 3 உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. பணமோ மென்டலாவோ ஃபிசிக்கலாவோ எல்லாத்துலேயுமே டயர்ட் ஆகிட்டு இருப்பாங்க. என்கிட்ட எங்கே பணம் இருக்கு இன்னும் இப்போ கமெண்ட் நீங்கள் வேணால் பாருங்கள், இது கீழே பணமே இல்லை எங்கேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. உங்கள் பிளானட்டுக்கு ஏற்ற மாதிரி பிராண்ட் வாங்கினீங்கன்னா அது ஒன்றும் பக்காவாக வேலை செய்யும். ஓகே, இவங்களுக்கும் ஜாபில் வந்து ப்ரொமோஷன்ஸ் வர்றதுக்கோ அதிக வாய்ப்புகள் இருக்குது, பிஸ்னஸில் ப்ராஃபிட் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இவங்களும் அதே தான் சொல்லுவாங்க, சார் என்கிட்ட காசே இல்லை என்ன இன்வெஸ்ட் பண்ணுறது சொல்கிறதா. ஒரு ₹120 இல்லை ₹150 ஒரு வெள்ளிக்காயின் வாங்க, நீங்கள் வாங்கு. ஒரு 6 வாரம் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட டைம் நம்ம சொல்லுவோம், அந்த டைமில் வாங்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் எப்படி அது எப்படி வணக்கம் சார். வணக்கம்மா. எல்லாருக்கும் என்ன எல்லாருமே இங்க இருக்க கேமராமேன் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, பொருளாதாரம் நமக்கு எப்படி அமையும், சம்பளம் வருது அது எப்படி வச்சுக்கிறது, அது எப்படி செலவாகுதுன்னு இந்த இப்போ குழப்பத்துல இருக்க எல்லா விஷயமே வர்றதுங்கன்னா பொருளாதாரம் சார்ந்துதான். ஸோ ஒரு ராசிக்கும் பொருளாதாரம் எப்படி அமையும், அதை வந்து எப்படி அவங்க வந்து அவங்களுக்கு வந்து செலவா போகுமா எல்லாம் ஒரு நல்ல செலவா இருக்குமா அப்படின்றத ஒரு ராசி மூலமா தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஓவராலா பார்க்கும்போது இந்த வருஷம் பொருளாதாரம் எப்படி அமையும் அப்படின்றது இருக்குல்ல சார். இந்த வருஷம் பார்க்கும்போது ராசியான பொருளாதார ராசினா ஏதோ சொல்லுவீங்க சார், நீங்க அதை மட்டும் சொல்லுங்க. சரி, ஆமாம். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லுவோம், நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு நடக்கலை, நீங்கள் சும்மா போய் சொல்கிறீங்க, இப்படிலாம் நடக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற லாஜிக்கே தப்பு. நம்ம ராசி பலன் சொல்கிறோம், ஆனால் கேல்குலேஷன் எல்லாம் லக்னம் வச்சு தான் போடுவோம். சரிங்களா? அப்போ லக்னத்துக்கு தான் பார்க்கணும். இப்போ கும்ப ராசினா அது கும்ப ராசிக்கு இல்லை, கும்ப லக்னக்காரங்களை பார்க்கணும். நிறைய பேருக்கு லக்னம் தெரியாது. நீங்கள் ஒன்றுமே இல்லை, உங்கள் ஜாதகம் எடுத்து லான்னு போட்டிருக்கோம், லான்னு போட்டு 2 கோடு போட்டிருக்கோம், அதுதான் லக்னம். ஸோ இப்போ கும்ப ராசின்றதை விட நீங்கள் ஆக்சுவலாக கும்ப லக்னம்னு போடணும். எல்லாருமே அதை ஸ்டார்ட் பண்ணணும். நான் இப்போ எல்லா இடத்தையும் சொல்லிட்டு வரேன், கும்ப லக்னம் போடுங்க. இப்போ கேட்குறவங்களும் கும்ப ராசி வந்து உங்கள் லக்னம் பார்த்தா அதுலேருந்து கேல்குலேட் பண்ணுங்க. அப்படி பார்க்கும்போது பக்காவாக ஒர்க் ஆகும். ஓகே, சரிங்களா? இது ஒன்று. இன்னொன்று, பொருளாதாரம்ன்றது என்னன்னா, எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா, எனக்கு பிஸ்னஸ், இது மட்டும் பொருளாதாரம் இல்லை. பொருளாதாரம் நிறைய வகையில் வரும். இப்போ நீங்கள் வந்து இப்போ 2, 6, 10 அப்படின்னு எடுத்திங்கன்னா ஃபேமிலியில் பொருளாதாரம் வருது, வேலை மூலமாக பொருளாதாரம் வருது, ஆஃபீஸில் ப்ரொமோஷன் வருது, இந்த மாதிரி பொருளாதாரங்கள். இப்போ நீங்கள் வந்து இப்போ 4, 5, 8 இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சொத்து சம்பந்தமான அம்மா வழியில் வர்றது, அம்மா வழியாக வருது, ஆன்சிஸ்டர் வழியாக வருது, அப்பா வழியாக வருது, இல்லை அடுத்தவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது. என்கிட்ட நம்ம நிறைய பிஸ்னஸ் ஓனர் சொல்லுவாங்க, சார் எனக்கு லோன் கிடைக்குமான்னு, அதுவும் பணம் தானே. அந்த மாதிரி பொருளாதாரமே நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் நம்ம ஒரு ஓவராலாக எந்த இப்போ சொல்லுவாங்க, சார் எனக்கு சனி பயிற்சி நடக்குது, காசே கிடைக்காது, அப்போ எப்படி சாப்பிட்றது? காசு வரும். என்னன்னா நீங்க நினைச்ச இடத்துல இருந்து காசு வரல, ஆனா இன்னொரு இடத்துல இருந்து வரும். அந்த எந்த இடத்துல இருந்து வரப்போகுதுன்றத நம்ம ஓவராலா நம்ம கண்டிப்பா. ஷோர் சார். அடுத்ததா கடகம்க்கு எப்படி அமையும்? இன்னொன்னு இதுல சொல்லும் போதே செலவுகள் அப்படின்னு ஏதாச்சும் அமையுமா, இல்ல வந்து அது அடுத்ததா மகரம் லக்னத்துக்கு பொருளாதாரம் எது மூலமா வரும், எதுல அவங்க வந்து ஜாக்கிரதையா லக்னம் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. நல்லது. இல்ல பாக்குற ஆடியன்ஸ்க்கு அது புரியல. ராசியா லக்னம் எல்லாருமே லக்னம், எல்லாருமே அது வந்து ராசின்றது அது ஒரு ட்ரெண்டா மாறிடுச்சு. அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, அதுக்காக தான். பட் லக்னமா பாக்குறது ரொம்ப கண்டிப்பா நல்லது. ஓகே ஓகே சார். மகரத்துக்கும் டைம் ரொம்ப நல்லா இருக்கு. மகரமோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா இப்போ அவங்கெல்லாம் கொஞ்சம் எடுத்து பண்ணலாம். ஏன்னா 8 வருஷம்லாம் எனக்கு தெரிஞ்சு ஃபுல் ட்ரை அவுட் ஆகிட்டு இருக்கும். அவங்ககிட்ட இருந்தது பணமோ மென்டலாவோ ஃபிசிக்கலாவோ எல்லாத்துலேயுமே டயர்ட் ஆகிட்டு இருப்பாங்க. என்கிட்ட எங்கே பணம் இருக்கு இன்னும், இப்போ கமெண்ட் நீங்கள் வேணால் பாருங்கள், இது கீழே பணமே இல்லை எங்கேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறது. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது எப்படின்னா, அது ஒரு திருக்குறள் இருக்குல்ல, தொட்டனை தூரும் மணற்கேணி, அந்த மாதிரி நீங்கள் தூர் வாரம் தான் தண்ணி வரும். கணத்தை முறைச்சு பார்த்துட்டு இருந்தால் தண்ணி வராது. இப்போ நம்ம தனா கஷ்டம்னு ஒரு வகுப்பு சொல்லுவோம். நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் நாளில் ஒரு பர்டிகுலர் ஹோரையில் போயிட்டு ஒரே ஒரு வெள்ளி காசு வாங்கிட்டு சொல்லுவோம். வெள்ளி காசுனா எவ்வளோ பெருசு, காஸ்ட்லி இல்லை, ₹120 ஒரு வெள்ளி காசு வாங்க முடியாதா? பிரியாணியே அதோட விலை கம்மி தான், அவ்வளோதான். அதுவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான்.
ஒரு பர்டிகுலர் நாள் ஒரு பர்டிகுலர் ஹோரையில் வாங்கும்போது அந்த எனர்ஜி உங்களை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். நீங்க தொடர்ந்து ஒரு 6 வாரம் பண்ணீங்கன்னா 7வது வாரம் எங்கிருந்துனே தெரியாது எங்கெங்கிருந்தோ வரும். அதாவது நீங்க 6 வருஷத்துக்கு முன்னாடி யார்கிட்ட காசு கொடுத்து மறந்துட்டு இருக்கீங்க, அவனே எடுத்து கொடுத்துட்டு போவாங்க. யாரா நீங்க எங்கதுரா வரீங்கன்ற மாதிரி இருக்கும். அதுதான் எனர்ஜி. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னா 6 லட்சம் தூக்கி நான் ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டாதான் இன்வெஸ்ட்மெண்ட். அப்படி இல்லை, 150 ரூபாய்க்கு ஒரு வெள்ளி காயின் வாங்க இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க சின்ன சின்னதான் அந்த ஸ்டெப் எடுங்க. ஏன்னா மகர ராசி இப்பதான் ரிலீஃப் ஆகி மேல வந்துட்டு இருக்காங்க. சின்ன சின்னதா அந்த ஸ்டெப் எடுக்க எடுக்க அந்த எனர்ஜி அட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும். அதுதான். ஸோ அந்த மாதிரி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் இப்பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு சூப்பரான டைம் இது ஒன்று. இவங்களுக்கும் கல்யாணத்துக்கு டைம் நல்லா இருக்கு. அண்ட் வேலையில் ஏன்னா 8 வருஷம் அவங்களுக்குலாம் வேலை இருந்தாலே பெரிய விஷயன்ற நிலைமையில வந்திருப்பாங்க. அவங்க இப்போ ப்ரமோஷன்லாம் ட்ரை பண்ணலாம். அவங்க இந்த 8 வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு இப்போ அந்த ரிசல்ட் வர டைம் ப்ரமோஷனுக்கு, அதுக்கு ட்ரை பண்ணலாம். ஜாப் பிஸ்னஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் அவங்க உழைச்ச உழைப்பு எங்கேயுமே மறைஞ்சு போகாது. யாராலையும் ஹைடே பண்ண முடியாது. டைம் சரியில்லாததுனால அதோட ரிசல்ட் வராமல் இருந்திருக்கும். அந்த ரிசல்ட் இப்போ மொத்தமாக வரும். மகர ராசிலாம் பார்த்தீங்கன்னா, மகர லக்னம் மெயினாக பார்த்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. 35 மேலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மேலே ஏறுவாங்க. இது நீங்கள் வந்து நான் ஏன்னா பேர் சொன்னால் அது ஒரு கான்ட்ரவர்சி ஆகும். நீங்கள் வந்து பிரபலங்கள் மகர லக்னம் இல்லை மகர ராசி பிரபலங்கன்னு அடிங்க, எவ்வளவு பெரிய ஆளுங்க வராங்கன்னு பாருங்க. 35க்கு மேலே தான் அவங்க லைஃப் எல்லாம் ஷூட் அப் ஆகும். ஸோ அவங்களுக்குலாம் இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஏறுமுகம் தான். அவங்க அதை ட்ரை பண்ணலாம். சூப்பர் சார். ஒரு லக்னமாக பார்த்துட்டு வரோம். அடுத்ததுமா கும்ப லக்னம்க்கும் எப்படின்னா இப்போ தான் அந்த 7.5 சனி அந்த 3rd ஸ்டேஜ் வந்திருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு சரியாகும். பட் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் டஃப்பாக இருக்குது டைம். ஏன்னா இவங்களுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இவங்களும் அதே தான் சொல்லுவாங்க, சார் என்கிட்ட காசே இல்லை, என்ன இன்வெஸ்ட் பண்ணுறது சொல்லுறதா. ஒரு 120 ரூபாய் இல்லை 150 ரூபாய்க்கு ஒரு வெள்ளி காயின் வாங்க. நீங்கள் வாங்கு, ஒரு 6 வாரம் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட டைம் நம்ம சொல்லுவோம், அந்த டைமில் வாங்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் எப்படி ஒரு 3 மாதம் கழிச்சு பார்த்தா இது எப்படி சேர்ந்துன்னே தெரியல சார்ன்னுவாங்க. அவ்வளோ சேர்ந்துடும். நம்மகிட்ட ஃபோட்டோலாம் எடுத்துருக்கேன், நம்ம கிளாஸில் இருக்கோம், ஃபோட்டோ ஆடியோலாம் அனுப்புவாங்க, சார் எப்படி சேர்ந்துன்னே தெரியல சார், அதெல்லாம் வச்சிருப்போம். தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இவங்களுக்கு இப்பத்துலேருந்து டைம் நல்லா இருக்கு. இவங்களுக்கும் 6 வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொன்ன வேலை ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கும். இப்போ கவர்மெண்ட் ஜாப்லேயே இருந்தவங்க கூட ப்ரமோஷன்லாம் கிடைக்காம ரொம்ப, சார் என் ஜூனியருக்குலாம் கிடைச்சிது சார், எனக்கு கிடைக்கல சார்னுவாங்க. அவங்களுக்குலாம் இப்போ ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்குலாம் சூப்பரான டைம். அப்போனா என்ன, நான் டேபிள்லேயே வந்தால் உக்காந்துட்டு இருந்தால் ப்ரமோஷன் தேடி வரும்ன்றது கிடையாது. ப்ரமோஷனுக்கான விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நீங்க அதுக்கான ஒர்க் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒன்று நம்ம எப்படி பண்ணணும், எந்த மாதிரி ப்ரேயர் பண்ணணும், இல்லை எந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் பண்ணணும்னா அது தனியாக கன்சல்டேஷன் சொல்லுவோம். இந்த டிஎன்ஏ இந்த கும்ப லக்னம் அவங்க ராசி என்னன்னு பார்க்கணும், அவங்க நட்சத்திரம் என்னன்னு பார்க்கணும், அவங்களுக்கு எந்த மாதிரி வழிமுறைகள் பண்ணால் அதை சீக்கிரம் அட்ராக்ட் பண்ணலான்றதை நம்ம அதை சொல்லிடுறோம். ஓகே சார். ஸோ எல்லா ராசியிலும் பார்த்தாலும் கடைசியாக மீன லக்னம் வந்து எப்படி அமையும்? மீனமும் இப்போ ஜென்ம சனிலாம் அங்கே இருக்கிறதுனால கதறுவாங்க. பர்சனல் லைஃப் கொஞ்சம் டஃப்பாக போனாலும் ப்ரொஃபஷனல் லைஃப் நல்லா இருக்கும். ஏன்னா இவங்களும் கையில் காசு இருக்கும், ஓரளவுக்கு இருக்கும். முன்னாடி இருந்த அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலும் கையில் காசு இருக்கும். இவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டைம் சூப்பராக, இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஆனால் இப்போ இது குரு வீடுன்றதுனால இவங்களுக்கு தங்கம் மேலெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் தங்கம் வாங்கி சேர்த்து வைக்கிறேன்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஓகே. பட் நீங்கள் வந்து நம்ம அந்த ஜாதகத்துக்கு எதில் என்ன பண்ணால் நல்லது, எதில் வாங்கினா நல்லதுன்னு சொல்லலாம். வீடே வாங்குறீங்கன்னா கூட எனக்கு ஏதோ ஒரு ஆடு வந்துச்சு, அதில் கம்மி விலை வந்துச்சு, அதனால நான் வாங்கினேன்றது இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் திருப்பியும் 4 வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க எனக்கு சீலிங்லாம் பேத்திட்டு வருதுன்ட்டு. அப்படி கிடையாது. உங்க ஜாதகத்துக்கு எந்த இடத்துல வீடு வாங்கினா அமைப்பு நல்லா இருக்கும்ன்றதை பார்த்து வாங்கினாங்கன்னா அவங்க ஜெயிக்கலாம். இப்போ வண்டிலாம் கூட அப்படிதான். உங்களுடைய அந்த வண்டிக்குன்னு ஒரு பாவகம் இருக்கும். அந்த பாவகத்துல எந்த பிளானட் இருக்கு, அந்த பிளானட்டோட கலரோ அந்த பிளானட்டோட பிராண்ட் பேர் சொல்லக்கூடாது, அந்த பிராண்டாவும் வாங்கினா நம்ம எந்த பிராண்டுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். பட் உங்க பிளானட்டுக்கு ஏற்ற மாதிரி பிராண்ட் வாங்கினீங்கன்னா அது ஒன்றும் பக்காவா வேலை செய்யும். இவங்களுக்கும் ஜாப்ல வந்து ப்ரொமோஷன்ஸ் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு, பிஸ்னஸ்ல ப்ராஃபிட் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா சனி பகவான் அந்த வீட்டை பார்க்கறதுனால ஏதோ விதமான ட்ரபிள் வரும். ஆனா சில பயிற்சிகள் இருக்கு. இப்ப மீனத்துக்குன்னு சில பயிற்சிகள் இருக்கு,
அதை அவங்க பண்ணும்போது சக்ஸஸ் ஆகிறதுக்கு எக்கச்சக்க வாய்ப்பு. ஓகே ஓகே சார். ஸோ எல்லா லக்னமும் பார்த்துட்டோம், யார் யாருக்கு பொருளாதாரம் எது மூலமா எது வரும், மூலியமா எதுலலாம் அவங்க வந்து கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க பேசும்போது மகரம் கும்பம் பேசும்போது சொல்லியிருந்தீங்க, குறிப்பிட்ட ஒரு ஓரத்துல போயிட்டு அந்த வெள்ளி காசு வாங்கினா அவங்களுக்கு வந்து ஆமா ஆமா பொருளாதாரம் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜென்ரலா இருக்குதா இல்லனா ராசி அப்படி இல்லாம ஜென்ரலா எந்த ஒரு டைம் அப்படின்னு ஏதாச்சும் இருக்குதா? ரெண்டுமே இருக்கு. இப்ப சரி, நம்ம இது நம்ம நேர்களுக்கு ஒரு கிஃப்டாவே தந்துடலாம். இதை இப்போ வந்து வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில போயிட்டு வெள்ளி காயின் வாங்கணும். வெள்ளி காயின் வாங்கினா காசு எனக்கு நான் அதை நம்ம கிளாஸ் நடப்ப சொல்லுவாங்க. ஒரு அம்மா ஒரு பக்கம் இந்த பர்சனல் நம்பர் ஆபீஸ் நம்பர் 2 இருக்கு. ஒரு பக்கம் மாமியார் அடிக்கிறாங்க, ஒரு பக்கம் மருமக அடிக்கிறாங்க. என்னம்மா 2 பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க, ஒரே கடையில இருக்காங்க, ஆனா 2 பேரும் தனித்தனியா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என்னம்மானா நான் இந்த குத்து விளக்கு சொன்னா எங்க மாமியார் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த அம்மா நான் வேற விளக்கு சொன்னேன், என் மருமக தான் சொன்னேன். இப்ப எதுக்கு விளக்கு வாங்க போனீங்க, நீங்க வெள்ளி வாங்க சொன்னீங்க. வெள்ளி வாங்க சொன்னா இவ்வளவு பெரிய அப்படி அப்புறம் அப்ப போன வீட்டுல இருக்க அந்த ஆள் செத்தான். அந்த பையன் நிலைமை நினைச்சு பாருங்க. அம்மாக்கு சப்போர்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா குத்து விளக்கு வாங்குறதோ இல்ல ஒட்டியான வாங்குறதோ கிடையாது. அப்படி கிடையாது. அவங்கவுங்க பொருளாதாரத்துக்கு எத்தனை வாங்கணும், எவ்வளவு பெருசா வாங்குறோன்றது முக்கியம் இல்ல, எவ்வளவு கண்டினியூஸா வாங்குறோன்றது முக்கியம். அதாவது இது வந்து சயின்ஸ்னா எனக்கு ப்ரூஃப் காட்டுன்னுவாங்க இப்ப இருக்க மாடர்ன்ஸ். இது வந்து ஒரு எனர்ஜி அட்ராக்ஷன். ஒரு இப்போ ஒரு சாமியை ஒரு தடவை கும்பிட்டா என் லைஃபே மாறிடுமானா அப்ப எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா ஒரு கோவிலுக்கு நீங்க தொடர்ந்து ஒரே டைம்ல போக போக அந்த எனர்ஜி அட்ராக்ட் ஆயிடும். அதே மாதிரிதான் இந்த வெள்ளி சுக்கிரனோட எனர்ஜி எனக்கு அட்ராக்ட் ஆகும். அப்போ இந்த நாள் வெள்ளின்ற நாள்ல வெள்ளி பிளானட்டோடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். அந்த ஹோரையில இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப அந்த வெள்ளி காயின் வாங்கும்போது அந்த எனர்ஜி நான் ஃபுல்லா அப்சர்வ் பண்றேன். ஸோ வாரம் பண்ணும்போது அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்றேன். அதுதான் விஷயம். இது வந்து நிறைய விஷயத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். அது வந்து கிளாஸ்ல டீட்டெயிலா சொல்லுவோம். இதே மாதிரி தங்கத்துக்கு எல்லா இதை வந்து மெட்டல் தெரப்பின்னே சொல்லுவாங்க. ஒரு ராசிக்குன்னு ஒரு மெட்டல் இருக்கு. அந்த மெட்டலை நீங்க கையில வச்சிட்டு இருக்கும்போது பயங்கரமா ஒர்க் ஆகும். ஓ சூப்பர் சார். சோ புதுசா ஒரு விஷயம் வந்து நம்ம கண்டிப்பா அடுத்தது இல்ல, இது ஒரு ராசிக்கும் ஒரு மெட்டல் இல்ல, தங்கம் எப்ப வாங்கணும், வெள்ளி ஒரு சாமிகள் நம்ம கும்பிடுறோம்ல, சாமி சிலைகள் வழிபாடு, ஒவ்வொரு சாமிக்கு பாருங்க ஒரு நகை வச்சிருப்பாங்க, ஒரு மெட்டல் வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த சாமிக்கு அது வேலை செய்யும், அந்த கிரகத்துக்கு அது வேலை செய்யும். உங்க ராசி எந்த கிரகம்னு பார்த்தா அந்த மெட்டலை யூஸ் பண்றது உங்களுடைய பவர் ஏறும். இதுதான் சயின்ஸ், இதுதான் லாஜிக். ஓகே சார். ஸோ எக்ஸ்ட்ரா புதுசா ஒரு விஷயமும் நீங்க வந்து எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். மிக்க நன்றி சார். நன்றி.